ஹாய் ஹலோ வெல்கம் டு மானோஸ் டே அவுட். இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ரிப்பு போயிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த நவகிரக கோயிலோட லாங் வீடியோ இது. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் கோயில் வந்து நான் சொன்ன மாதிரி சந்திர பகவான் கோயில் தான். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டு நான் எடுத்த வீடியோ கிளிப்பை அப்படியே நான் போட்டிருக்கேன். பிகாஸ் ஏன்னா த பெஸ்ட் வியூ அப்படின்னு நான் நினைக்கிறது. நம்ம பொள்ளாச்சி இதை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அந்த என்ன சொல்றது, ரொம்ப நாள் காஞ்சு போயிட்டு டக்குன்னு கண்ணில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு செம்ம ஃபீலு. அதுவும் இல்லாமல் இந்த நவகிரக கோயில் ஃபுல்லாகவே கும்பகோணம் சைடில் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கும்பகோணம் சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த குளம், அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட்டாக குளம் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த திருநள்ளாறு சம்திங் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வியூலேயே நிறைய குளம் இருந்துச்சு. இந்த ஊர் சுற்றி முக்கால்வாசி தண்ணி அதிகமாக நான் பார்த்தேன். ஆக்சுவலாக த பெஸ்ட் ட்ரிப் அப்படின்னா இந்த தடவை தான். நாங்க இதுக்கு முன்னாடி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்க அதிகமா ட்ரிப்ஸ் போவோம். ஆக்சுவலி 3 ட்ரிப், நான் 2 ட்ரிப் அந்த மாதிரி போவோம். 3 days 2 days அந்த மாதிரி நாங்க போயிருக்கோம். ஆனா இத்தனை நாள் நான் போனதுலயே வச்சு நான் ரொம்பவுமே பெஸ்ட்ன்னு சொல்ற ஒரே ட்ரிப் இதுதான். ஆக்சுவலி இந்த தடவை போனதுதான். அதுவும் இல்லாம எல்லா சாமியுமே நாங்க பார்த்தோம். கியூல நின்று பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீ லைன்ல நின்றுமே நாங்க இந்த சாமியை பார்த்து கும்பிட்டோம். அது இல்லாம நாங்க போனது வந்து இந்த ஆடி மாசத்துல கடைசி வெள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, சாரி கடைசி சனிக்கிழமை நாங்க போனோம். அது இல்லாம என் கூட அக்கா, அவங்க மாமா, அதுக்கப்புறம் பூர்ணி ஃபேமிலில இருந்து வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அக்கா கௌதமி அக்கா, பிளஸ் வந்து என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க. பட் என் தம்பி 2 பேருமே கூப்பிடலான் இருந்தேன். பட் அவனுங்க 2 பேருமே ஒர்க் இருக்கு, என்னால் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால சரி சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஆக்சுவலா வந்துட்டு எல்லாம் ட்ரிப்புக்கு போய் தான் செலவு பண்ணிட்டு வருவாங்க. நான் ட்ரிப்புக்கு முன்னாடியே ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. ட்ரெஸ் எடுத்தோம், அது இதுன்னு நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி ட்ரிப் எப்படி போகும்னு தெரியல. பிகாஸ் என்னன்னா 2 nights 3 days வரும். ஸோ அப்போ ஃபுல்லாக வந்து டயர்ட் ஆயிரும், கரெக்டாக தூங்க முடியாது. ஏன்னா ட்ராவல்லே இருக்கிறதுனால தூங்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பஸ்ஸை ஃபுல்லாக பார்த்துப்பாங்கல்ல, வரவங்களை எல்லாம் சேஃபாக கூட்டிகிட்டு போகிற கைடு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இல்லை ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆல்ட் போட்டுடலாம், ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா திருநள்ளாறுல தான் அந்த ஆப்ஷன் எங்களுக்கு கிடைச்சிது. அதுலேயும் வந்து ரொம்ப பீக் ஹவர்ஸ் இல்லையா, சனிக்கிழமை அதுவும் ஆடிங்கிறதுனால எங்களுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. ரூம்ஸே கிடைக்கல. அப்புறம் ஒரு வழியே எப்படியோ ஒரு பெரிய குடோன் மாதிரி ஒரு சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருக்குங்க, ஒரு 30க்கு 30 இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு ரூம் கிடைச்சிது. ஸோ அங்க போய் நாங்க ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ஒவ்வொரு கோயிலும் நாங்க அடுத்தடுத்து நாங்க போக போக செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஸோ குரு, புதன், செவ்வாய், ராகு, சுக்கிரன் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். ஆனா வந்து சுக்கிரன் மட்டும் எங்களால போக முடியல. பிகாஸ் என்னன்னா மத்தியானம். ஸோ அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னடா சுக்கிரன்ல போய் வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கோயில் செம்ம ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் முருகன் கோயில் போயிருந்தேன். என்னோட பெஸ்ட் லவ்வபிள் காடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போயிட்டு நான் விளக்கு போட்டிருந்தேன். விளக்கு போட்டு சில காரணங்கள்லாம் வேண்டி இருந்தேன். ஸோ ரொம்ப மனசார வேண்டி இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரிப் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பும் போது கோயம்புத்தூர்ல சரியான மழை. சரி அந்த சைடும் மழை இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு பார்த்தா, கடைசியில பார்த்தா அங்க மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெயில் வேற லெவல்ல பழ கட்டிட்டு பப்பரப்பான்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானே, ஹஸ்பண்டு, பாப்பா 3 பேரும் ஒரு சீட்ல உட்காந்துட்டோம். எல்லாரும் சீட்டு மாறி மாறி அழகா உட்காந்துருந்தோம் பக்கத்துல. பாட்டெல்லாம் போட்டு செம்ம டான்ஸா இருந்துச்சு. நான் இதுல டான்ஸ் கிளிப் ஆட் பண்ணல. ஸோ அதை எப்படி நினைச்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஏன்னா பூரா பொண்ணுங்க தான் ஆடி இருந்தோமா, அதனால கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, குளம் சொன்னேன்ல, இங்க பாருங்களேன் ஒவ்வொரு கோயில்லையுமே இந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு. அது இல்லாம இதுல பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிட்டு போய் பக்கத்துல வச்சு காமிச்சாரு, இங்க பாரு எவ்வளவு பெரிய ஃபிஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் போய் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டேன். எனக்கு அங்கிருந்து வெளியே வரத்துக்கே இஷ்டமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்க குளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் எகெயின் வந்துட்டு காலெல்லாம் அலம்பிட்டு எகெயின் போயிட்டு சும்மா ஒரு தடவை சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம். சரியான கூட்டமா இருந்துச்சுங்க.
ஸோ என்ன சொல்றது, ஜாலியா இருந்தது. இந்த ட்ரிப்பு வேற லெவல்ல நான் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் ஃபுட்டு பார்த்துட்டீங்கன்னா, மோஸ்ட்டா நம்ம வெளிய ஒரு லாங் ட்ரிப் எல்லாம் போறோம் அப்படின்னா வந்துட்டு, ஃபுட்டு வந்து மோஸ்ட்டா யாருக்குமே செட் ஆகாதுல்ல. என்ன சொல்றது, ஒருத்தவங்களுக்கு ஒத்து வராது, சளி பிடிச்சிரும், சிலருக்கு காய்ச்சல் வந்துரும். இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கும். அது வந்து எனக்கு மொத நான் ஆக்சுவலி 2013ல ஃபர்ஸ்ட் ட்ரிப் நான் போனேன். அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபீவர் வந்துருச்சு. என்னால கஸ்தூரி மூஞ்சி கண்ட்ரோல் பண்ண காட்டு. முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி, புளி சாதம் இந்த மாதிரிலாம் நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம். ஏன்னா ஏன் அங்க வேற பாரு வழி இல்ல. கஸ்தூரி, வேற அங்க பாரு ஆப்ஷன் எத்தனை கிடையாது. மீன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தண்ணி யூஸ் பண்ணி தான் அங்க ஒரு விதமான தண்ணி இருக்கும். ஃபுட் குவாலிட்டி இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம போற அவசரத்துக்கு கோயில் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம். அங்க சுத்தமா செய்றாங்களா? என்ன ஏது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அது ஊரும் புதுசு. திடீர்னு ஏதோ ஒண்ணாலுமே காமனா வர ஒரு பஸ்ல வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால செப்பரேட்டா நான் எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ 2 நாள் அதுவே சாப்பிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து, "ஐயய்யோ! என்னால முடியாதும்மா. நீ செஞ்ச புளி சாப்பாடு என்னால சாப்பிடவே முடியாதுன்னு" சொல்லிட்டு அவரு ஹோட்டல்லயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 டூ 5 கோயில் வந்து அந்த அன்னைக்கே நாங்க போனோம். ஸோ போயிட்டு வர வழியில என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை. பஸ்ல லைட்டா வந்து ஒரு காரு உரசிடுச்சு. அது வந்து கார்காரங்க மேல தப்புன்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க. ஆனா டிரைவரே வந்துட்டு உரசிச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப தூரம் நாங்க தள்ளி வந்ததுக்கப்புறம் பின்னாடி விரட்டிட்டே ஒரு ஆள் வந்து பஸ்ஸ நிறுத்தி ப்ராப்ளம் பண்ணி அந்த வீடியோ கிளிப்லாம் நான் போடல. ஆ போட முடியல. இது வந்து சுக்கிரன் கோயிலு. நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆஃப்டர்நூனுக்கு மேல போக முடியலன்னு சொன்னேன்ல, அந்த கோயில் இதுதான். ஆ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் பண்ணி ₹2000 நாங்க பே பண்ணோம். அந்த காருக்காரங்களுக்கு. ரொம்ப இதா பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரி பேசிட்டாங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம எதுவும் கடந்து போகும் தானே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோயில் மூவ் ஆயிட்டோம். இங்க இந்த கோயில்ல ஐதீகம் பார்த்துட்டீங்கன்னா, அந்த உப்புலாம் வாங்கி போடுவாங்க. உப்பு வாங்கி போட்டு சாமி கும்பிடுறது இந்த மாதிரி. ஸோ செம்ம ஜாலியான ஒரு பிளேஸு. ஆக்சுவலி ஒவ்வொரு இடத்துலயுமே கோபுரம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. கோயிலே ரொம்ப பெருசா, அதுல குட்டி குட்டி பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் அவ்ளோ யூனிக்கா பண்ணியிருந்தாங்க. நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்து ஃபுல்லா பார்த்துட்டு, அவர் நல்லா சாமி கும்பிட்டாரு. அப்புறம் அங்கேயும் வந்து குளம் இருந்துச்சு. ஸோ குளம் சூப்பரா இருக்கு. பார்த்தீங்களா? செம்ம ஜாலியா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. ஆனா இதுக்கு மேல போனா ஆழமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஸ்டெப்புக்கு கீழ அதுக்கு மேல இறங்க எனக்கே பயமா இருந்துச்சு. இறங்கல நானு. அப்புறம் சுத்தி ஃபுல்லா நாங்க கோயில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம். ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4, 5 கோயில் போயிட்டு வந்தாலே ஒரு மாரி டயர்ட் ஆயிரும்ல. ஸோ அதனால எகைன் அதுக்கப்புறம் ஈவினிங் இன்னொரு கோயில் போனோம். அங்கேயும் சேம் அதே இதுதான். ஸோ அது கோயில் நேம்லாம் நான் மென்ஷன் பண்றேன். இது ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்லயே நான் தனித்தனியா எடுத்து ஒவ்வொரு கோயிலோட நேமும் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நவக்கிரக கோயில்கள பொறுத்தவரைக்கும், நம்ம வந்துட்டு எந்த பொருளும் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் திண்ணூறு கூட திருநூறு குடுப்பாங்க இல்லையா? அது கூட வாங்கிட்டு வர வேண்டாம். அது அங்கேயே ஏதோ ஒரு தூண்ல வந்து நீங்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொல்ட்டாங்கன்னா அம்மா, ஆக்சுவலா வந்துட்டு ஒன்ஸ் அது எடுத்துட்டு வரோங்கும்போது, நம்ம போய் அங்க கழிச்சிட்டு வர பலன வந்து எகைன் நம்ம அந்த திருநூறு மூலமாவோ, இல்ல ஏதாவது ஒரு பொருள் மூலமாவோ நம்ம திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர மாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே சங்கட்டமா போச்சு. ஸோ நான் நைட் ஆல்ட் போட்டோம்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க வந்து இந்த சாமி ஊர்வலம் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறமா தான் நாங்க திருநள்ளாறு ரீச் ஆனோம். திருநள்ளாறு ரீச் ஆகி அ அ கிட்டத்தட்ட இருக்குங்க ஒரு 15 மினிட்ஸ் சம்திங் பேக்க தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தோம். நடந்து போயி, அந்த இடத்துல ஆல்ட் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆ, இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே செம்ம டயர்டு ஆக்சுவலி. ஸோ அந்த அ ஆல்ட் போட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு, மார்னிங் இதுதான் மார்னிங் திருநள்ளாறுல இப்ப நான் இருக்கேன். ரைட் நவ் நான் திருநள்ளாறுல இருக்கேன். ஸோ அப்படியே லைன் எங்கேயோ ஒரு ஊரையே சுத்துச்சு. ஆக்சுவலா அந்த கியூ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அந்த டெட் எண்டுக்கு மேலேயே இருக்கு. ஸோ என்னால பெருசா வீடியோ எடுக்க முடியல. எல்லாருமே அங்க குளத்துல குளிச்சு, துணிய மாத்திட்டு வந்துட்டோம். எதுவுமே பண்ணல. மேக்கப் கூட பண்ண முடியல. ஸோ வந்து நின்னுட்டு எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்கு எப்படியோ ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் நாங்க கியூ நின்றுருப்போம். கியூல மட்டுமே. அதாவது கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு குளிச்சு கிளம்புனனால பரவால்ல. இன்னுமே ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 அந்த மாரி கிளம்பி இருந்தோம்னா, நாங்க சாமி பார்த்துட்டே வெளிய வந்திருக்கலாம். பட் நாங்க கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டா இருந்துச்சு. முடியல அப்படிங்கிறனால. ஒரு வழியா அப்படியே சாமி பார்த்துட்டு வெளிய வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தோம்.
ஸோ இதுதான் திருநள்ளாறு ட்ரிப் எண்ட் ஆக போகுது. சுற்றி ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அம்மா வாங்கிட்டு வர கூட சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வேளாங்கண்ணி போயாச்சு. வேளாங்கண்ணி வந்ததுமே செம்ம வைப் ஸ்டார்ட். பிகாஸ் என்னன்னா மார்னிங் இருக்குங்க ஒரு 10 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 10 to 10:30 நாங்கள் வந்துட்டோம். வந்ததுமே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, நான் விளையாட மாட்டேன், நீ விளையாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் வாப்பா வாப்பான்னு அப்படி இப்படின்னு மூஞ்சி திருப்பி எல்லாம் பண்ணி வச்சு வந்து ஒரு வைபு பண்ணாரு பாருங்க. யாரா நீ இத்தனை நேரம் எல்லாம் சீன் போட்டுட்டு இருந்தீங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இங்க போட்டோஸ் எடுப்பாங்கல்ல இந்த பீச்ல வச்சு, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஷால் எல்லாத்தையும் கழட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு போய் தண்ணியில செம்ம ஆட்டம். ஆனா என்னன்னா இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு கோயில்னா நியர்பை ஏதோ ஒரு ஒரு இடம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு குருட்டு தைரியத்துல நாங்க போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 hours சரியான ஆட்டமா இருந்தது. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களே பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட அங்க வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்திருந்த எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் நியர்பை ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு அப்புறம் நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்ததா இங்க ஆக்சுவலி வந்து தஞ்சை பெரிய கோயில். நான் வந்து கோயிலுக்குள்ள போடுங்கிறதுனால எங்க ஃபேமிலியில யாருமே ஃபிஷ் சாப்பிடல. அங்க ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் பார்த்ததுமே எனக்கு வாயில் இருக்கிற கிட்டத்தட்ட வாய்க்குள்ள ஒரு 10-100 கொசு போகும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வாய் பழக்கிற அளவுக்கு இந்த சிற்பங்கள்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. தமிழ் எழுத்தா இருக்கட்டும், அந்த வியூவா இருக்கட்டும், எப்படா இந்த கோயில் நீங்க கட்டுனீங்க, உங்களால எப்படி முடியுது, இப்படி ஒரு கோயில் இங்க இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு சின்னதா தான் ஞாபகம் இருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க. பட் அப்ப எனக்கு பெருசா ஃபீல் ஆகல. ஆனா இந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் அப்பா சாமி, கோயிலை பார்த்து அப்படியே நான் ஆச்சரியம் ஆயிடுச்சு. எனக்கு அந்த இடத்த விட்டு வெளியவே வரல. இன்னொன்னு டிரைவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். எங்களை 15 நிமிஷம் முன்னாடி க்ளோசிங்க்கு 15 நிமிஷம் முன்னாடி கொண்டு விட்டனால நாங்க கடைசியா சாமியை பார்த்தோம். இதுதான் இருக்கிறதுலே கூஸ்பம் மூமெண்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்கே நிறைய போட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட சுத்தி மட்டும் பார்க்க முடியல என்னால. கோயில் ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு முடியல. அப்பவும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நினைச்சிருந்தா போகலாம். பட் பஸ்க்கு இது கிளம்பிரும். ஏன்னா அவங்க யாருமே நைட் சாப்பிடல. ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் சாப்பிடவே இல்லை நிறைய பேர். அதனால பயந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நிறைய போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தஞ்சாவூர் பொம்மை இதெல்லாம் வாங்கினேன். ஸோ அது நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன். ஸோ அந்த தஞ்சாவூர் பொம்மை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான என்ன சொல்ற டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அன்பாக்ஸ் பண்றேன். அது வாங்கிட்டு அப்புறம் நான் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் போய் நல்லா சாப்பிட்டோம். அங்க நியர்பை எதுவுமே பெருசா ஹோட்டலோ எதுவுமே இல்லைங்க. ஆனா ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா தஞ்சாவூர் கோயில் சுத்தி ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தா பெட்டரா இருக்கும். 1 இல்லைன்னா 2 ஹோட்டல் இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் ஒரு தள்ளுவண்டி கடை தான் கிடைச்சிது. அங்க அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு கரெக்டா வரோம், பஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அங்கிருந்து வந்ததும் ஏர்லி மார்னிங் நான் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன்னு தெரியும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும். கிட்டத்தட்ட ரொம்ப ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் தூங்கிட்டு பார்த்தா இடம் வந்துச்சு. இங்க சுங்கம்ல இறங்கணும். சுங்கம் தான் சிங்காநல்லூர் இருக்கு இல்லையா, சாரி சுங்கம் சொல்லிட்டேன். சிங்காநல்லூர்ல இறங்கி ஆட்டோ அங்க நியர்பை இருந்துச்சு பஸ் ஸ்டாப்லயே. ஸோ அங்கேயே எடுத்துட்டு 3 பேரும் திங்ஸ் எல்லாம் லக்கேஜ் எல்லாமே எடுத்து கீழே இறங்கி வந்துட்டோம். ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது கீக்கிக்கு ஒரே ஆர்வம். செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிருந்தா. அவளுக்கா அம்மா வந்துட்டா, எப்படியோ அப்பா வந்துட்டாங்க, ஜாலி ஜாலின்னு சீரோ ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டா. அங்கேயும் இங்கேயும் ஓடுறா பாருங்க. ஸோ இதுதான் என்னோட கோவில் விளாகு. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது அப்கமிங் வீடியோஸ்ல நான் பெட்டரா இந்த மாதிரி கோவில் விளாக்ஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா போடுறேன் கைஸ். ஸோ நீங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.